ஆமா நல்ல மருமகளா இருந்தானு வையன் என்ன வீட்டுக்கு வீடு ஒரு மாடாக்குழின்னு போட்டு கட்டிருப்பாங்க. சரிதா. மாடாக்குழினா என்ன இப்ப மாடாக்குழிங்கிறதுங்க எங்க இருக்கு? விளக்காங்குடியான. இப்ப மாடாக்குழினா என்னன்னு கேட்காங்க. கோயில்ல தான் விளக்கத்தை அந்த மாடாக்குழியில போய் ஆமா பிள்ளைகளை அந்த கூணா குருவி இருக்கவங்களை கொண்டு போய் வச்சிருவாங்க பாத்துக்கோ. சரிதா. அப்படி வச்ச உடனே வீடு வாசல்லாம் மொழிகி கழுகுன பிறகு மறுபடியும் கீழே இறக்கி விட்டுருவாங்க. நல்ல மருமகளா வந்தா சரி. உன்னை போல உள்ள மருமகள்லாம் வந்தானு வையி என்ன செய்வா? இவ இருந்த காலம் போதுமுங்க. ஆமா இனிமே இருந்து என்ன செய்ய போறாவோ நடுவீடுகளை வெட்டி பேச்சு அப்படின்னு ஒரு தாலிப்பானையை எடுத்துட்டு வந்து ஆமா அதுக்குள்ள மாமனையும் மாமியாலையும் தூக்கி வச்சு சரிதா நடு வீட்டுக்குள்ள குழிய வெட்டி இறக்கிடுவா பாத்து. எப்ப நல்ல மருமவா? நல்ல மருமகளா செய்வா. ஏன் அப்படி சொல்லுத நல்ல மருமகன்? வாழ வேண்டாம், வாழ்ந்தது போதாது. ஏன்னா அப்பா ஆமா இருக்க வீடு வந்து மண்ணு செவரு ஆமா பணவோட குடிசை அப்ப எப்படி இருந்திருக்கு? ஏசில இருந்ததே கணக்கா இருந்திருக்கு. ஆமா மருமவா மாமியா சாயந்தர நேரம் 2 வெத்தலைய போட்டு கீழே எச்சிய துப்பிட்டான்னு வை என்ன கொஞ்சம் சாணி எடுத்துட்டு வந்து அப்படியே லேசா மொழிவிடுவாள். இப்ப லேசா இழுவிடுவா. இப்ப வீடு ஐயா சொத்து சுகம் இருக்கோ இல்லையோ ஆமா மாப்பிள்ள 4 எழுத்து படிச்சிருக்காரோ படிக்கலையோ நீட்டா ஆமா பெரிய மாடி வீடு வேணுமுங்க. எப்பா கீழே மேலே ஓட்டுதாங்க. என்னது? டைல்ஸ். ஓ டைல்ஸா? ஆமா அந்த டைல்ஸ் வீட்ல இருக்கும்போது என்ன செய்தாங்க? என்ன ஏனே ஓ ஒரு மாசம் ஆவல ஆமா டைல்ஸ் போட்டு கால்ல பூரா வாதம் வந்துருது பாத்து. எப்பா இழுத்துறது ஒரு பக்கம். உடனே டாக்டர் கிட்ட போறாங்க. சரிதா. அவர் என்ன செய்தாரு டாக்டர்? என்ன 10,000க்கு பில் எழுதி இருந்தாங்க பாத்துக்கோ. அவர் தொழில பாக்காரு. அப்போ ஆமா டைல்ஸ் போட்ட வீட்ல இருந்தோம்னா ஆமையா ரேசா சாப்பிடும் போது குழம்ப கீழே சிந்த விட மாட்டாக்கா. ஆமா முளவாத்தைய கடிச்சத கணக்கு அவருக்கு மருமகளுக்கு எப்பா பொறி பொறின்னு வருவா. ஓ ஏத்த என்ன எல்லாத்துக்கும் வந்துடுத. ஏமா என்னது வந்துட்டு? சாவு. சாவா கிளம்பி ரேசா காது கேட்காது பாருங்க. அதான் காட்டி மாதிரி ஏட்ட என்ன சொன்ன? என்ன ஏத்த இந்த மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் உங்க ஆமா வெளிநாட்டுல இருக்காவல்ல. சரிதான். அதனால பணம் அனுப்பி விடல. ஆமா அதான் மாசம் 1000 ரூபாய் சரி பென்ஷன் வந்திருக்கா. ஆமா அதான் கேட்டேன் பாத்துக்கோங்க. ஆமையா மறுபடியும் என்ன சொல்லுவா? என்ன ஏத்த ஓ எல்லாரும் உங்க கூட சேர்ந்தவ பூரா போயிட்டாவல. எங்க போ சொல்லுத? சுடுவாட்டுக்கு. சுடுவாட்டுக்கா? என்ன சொன்ன? ஏ சுடுவாட்டு ஏத்த கோயிலுக்கு. ஆமா வில்லு பாக்க அப்படின்னு காட்டி மறைச்சு பேசிடுவா பாத்துக்கோ. நல்ல மருமவானே அப்படிலாம் பேசுவாங்க பாத்துக்கோ. அருமையா சொல்லுதா. அதனால ஆமா இந்த பூமாதேவிக்கு அமையா உயிர் பெணச்சமைய விட உயிர் சமய தாங்க முடியாமல் ஆதி வெள்ளி கைலேங்கிரிக்கு பகவானுடைய இடம் அதற்கு வருகிறார். ஆமா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோங்கே சரணரையோனே சரணரையோனே பூமாதேவி வார்த்தைகளோங்கே சமய விட ஆமா சமய விட உயிர் சமய தாங்க முடியல ஐயா. ஆமோ சமய குறைக்க வேணுமென்று தேவியானவள் சொன்ன போதே ஆமையா அந்த வெள்ளை யானைய வரவழைத்து வள்ளுவரையும் வரவழைத்து ஆமையோ முரசை கொடுத்து ஆமையா வள்ளுவர என்ன சுவாமி சீமையிலே நீங்கள் போய் ஆமண்ணே இருக்க ஆமா இஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க ஆமையோ கனியில எங்க நெஞ்சங்கனி மட்டும் பழுத்து திரும்படி வரை ஓசை அடித்து விட்டு வாருங்கள் என்று ஆமையோ சொன்ன போது பூனா என்ன பிஞ்சுனா என்ன எப்பா பூனா 6 மாத சிசு 6 மாத சிசுமும் இருக்க ஆமா அதற்கு அப்புறம் என்ன வேற என்னதியா எப்பா பிஞ்சினா நான் 4 கால ததைக்க நடப்பானே அதான் பிஞ்சி. அப்ப காயினா அது நம்ம மாதிரி உள்ளவங்க. அப்ப கனினா நம்ம அப்பா மாதிரி உள்ளவங்க. கனியிலையும் கனிஞ்ச கனினா நம்ம தாத்தா பூட்டேன் அப்படியா. ஆமா அதான் சொல்லிருக்காங்க. என்னென்ன தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு சீவனுக்கையில 3 காலு போகும் போது 10 காலு தத்தைக்கா புத்தைக்கா 4
பிறந்த பிள்ளை ஆமா அப்படியே ஊந்து விளையாடும் பார்த்துக்கோ. இப்ப சலக்காம முழுக்காம 4 கால்ட்டு ஓடுவான். ஊந்து விளையாடுறதுதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னு இருக்காங்க. 4 காலு தானே நடக்கையில ஆமா தானே நடக்கும் போதுனா ஒரு 10-20 வயசு இளவட்டம் வந்த உடனே இப்ப நம்மள மாதிரி பிராயம் வந்த உடனே நல்லா நடப்பாங்க. ஆமா நடந்துகிட்டு இருக்கையில கையும் காலும் ஒடிஞ்சிரும் பாத்துக்கோ. ஏன் கையும் காலும் ஒடியுது? கையில பலம் இல்ல. நடந்துட்டு இருக்கையில கையும் காலும் ஒடிஞ்சிரும். அந்த உடனே என்ன செய்யணும்? ஆமா உண்டு கால் ஒண்ணு வச்சுக்கணும்னு பாத்துக்கோ. ஆமா அதான் உச்சி வெளுக்கையில எப்ப 3வது காலு பாத்துக்கோ. சரிதான். அப்போ ஊருக்கு போகும்போது 10 காலுனா என்ன மேல படுத்திருக்கவனுக்கு 2 காலு. எப்ப அந்த கட்டணத்துல கீழே கட்டணத்தை தூக்கி சுமத்துறவருக்கு அந்த 4 பேருக்கும் 4 2 8 காலு. 8 காலு. அப்ப ஊருக்கு போகும்போது 10 காலோட போவாரு பாத்துக்கோ. ஆமா அதான் அந்த காலத்துல பாட்டு எடுத்திருக்காங்க. என்ன புத்தைக்கா 4 காலு. தானே நடக்கையில 2 காலு. 2 காலு. உச்சி வெளுக்கையில 3 காலு. ஊருக்கு போகும்போது 10 காலு. சரியா தான் சொல்லியிருக்கா. அப்படி எல்லாம் பாட்டு எடுத்ததுதான். ஆமா அதான் பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க. ஆமா கனியிலையும் கனிஞ்ச கனி மட்டும் பழுத்து உதிரும்படியாக கேட்டு சொன்னார். ஆமையா திருவள்ளுவரோ ஆமா யோசை அடிப்பதற்கு ஆமையோ தேசத்திலே வந்து டொக்குன்னு ஒரு தட்டு தாமியா தட்டி இருக்காரு. அப்படி தட்டுன உடனே ஆமா நாரத மகாமுனிவர் பார்த்தா என்ன செய்தார்? என்ன நாரதர் என்னையா செய்தாரு? என்ன செய்தார்? 5-6 சின்ன பையன்களை வரவழைத்து சின்ன பாலர்களை என்ன சுவாமி வாங்க. ஆமா ஒருத்த ஆன மேல இருந்து வாராம் பாரு. எப்ப ஆன மேல இருந்து ஒருத்த டொக்கு டொக்கு அடிச்சிட்டு வரான் பாரு. அவன கிறுக்க மெண்டல் ஒரு லூசு ஒரு கோட்டிக்காரன். அவனை கல்லையும் கட்டியும் கொண்டு எரிஞ்சு பத்துங்கடான்னார். ஆமா அந்த உடனே சொன்னதே செய்யக்கூடிய கிளிப்பிள்ளைகள் என்ன செய்கிறது? ஆமா ஏன கல்லையும் கட்டியும் எரிஞ்சு பத்தின உடனே சரி திருவள்ளுவருக்கு ஆமா தெய்வ வள்ளுவருக்கு அமையா தடுமாறி பரையோசை அடித்தான். எப்பா வாய் குளறி மாத்தி அடிக்கார் தெரியுமா? சுவாமி ஐயா பெஞ்சோரே சாமி பெஞ்சோரீர காயோரேர கனியோதீரே ஓதீர பெஞ்சோரீரே போதேர பெஞ்சோதேர காயோதேர கனியோதேர போதீர பெஞ்சோதீர காயோதீர கனியோதீர உருக நல்ல உருக வென்றே உருக வென்றே அடிபாரோலே உருக நல்ல உருக வென்றே உருக என்ற தெய்வ திருவள்ளுவரானவரோ வரையோசை அடித்த போது அந்த வரையோசை அடித்த நாள் முதலாகவே என்ன சுவாமியே போது பிஞ்சிலையும் போது காயிலையும் போது கனியிலையும் போது ஆமா படைக்க ஆடு மாட்டுக்கு அத்தனைக்கும் பேதியிலையும் போது பார்த்துக்கோ. பேதினா தப்பா நினைக்காதீங்க. என்ன சுவாமி உள்ள நோயே பூரா பேதிதான் பார்த்துக்கோ. கால்ரா தான். ஆமா கால்ரா தான் பேதியில போது பார்த்துக்கோ. சரிதான். அதனால ஆமா ஏன பூவுனா என்ன வயிற்றுல இருந்த 6 மாத சிசு அந்த சிசுவும் அழிகிறது. சரிதான். பிறந்த பிள்ளை அழிகிறது. எப்பா மாப்பிள்ளை ஆமா மனக்கோலத்துல பிணக்கோலமாவும் போறாங்க. எப்பா வாழைப்பழ தோல் வலிக்கு வாலிபர் சாவு. அது என்னது? பேப்பர்ல தினத்தந்தியில போடுதா? ஆமா மாப்பிள்ள மனக்கோலத்துல பிணக்கோலம் உடுக்கார வேற தட்டி சாவு. அப்படியெல்லாம் ஆமா அந்த பரையோசை அடித்த போது ஆமா எல்லாம் போது பார்த்துக்கோ. அடைக்க பேதியிலையும் போகுது. என்ன செய்ய இருக்க முடியும். மேல தெருவுல ஆமா பெரியாத்தா போனாலும் சரி கீழ
தெருவுல சின்ன ஆத்தாலும் சேர்ந்து போறா. அவ எதுக்கு சேர்ந்து போறா? இருக்கும் போதுதான் ஒண்ணு போல ஊர் போற நீ பேசுனா மேல போயுமா? ஆமா மேல போயும் தான் பேசட்டுமே நல்ல மகாராஜி அப்படின்ட்டு ஆமா சேர்ந்தே போறாங்க பாத்துக்கோ. சரிதான். இந்த சீரும் சிறப்பா உள்ள நிறத்தில் வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று ஆமா கீழே செலியநல்லூர் நகரத்திலே ஆமா வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர் யார் என்று கேட்டா யாரு? முப்பந்தல் அம்மா முக்குப்பாளைய முக்குப்பானை பூசாரி முக்குப்பானை பூசாரி அவர்கள் ஆமா இசக்கி முத்து அவர்களும் அன்னார்களும் கீழே செலியநல்லூர் ஆமா நம்பர் கீழச்செலியநல்லூர் நம்பர் அம்மா நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அம்மா யார் என்று கேட்டால் அம்மா முப்பந்தல் அம்மா முக்குப்பானை பூசாரி முக்குப்பானை பூசாரியான இசக்கி முத்து அவர்கள் கீழச்செலியநல்லூர் அம்மா நம்பர் நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுடைய ஆமா குலகோத்திரம் உற்றார் வட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு வாழ வேணும் தெரியுமா? வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும் உயர வேண்டும் உங்க குடும்பம் எல்லாம் சொன்னதை மாத்தி அடித்த உடனே சுவாமி உமாதேவிக்கு ஆமா உயிர் சமய விட என்ன பிணச்சம அதிகமாக கொண்டிருக்கிறது. பிணச்சம அதிகமாவது அந்த காலத்துல எரிக்கவோ விதைக்கவோ தெரியாது. பார்த்து நவநாகரிகள் இல்லாத காலம். ஆமா சரிதான். எரியுத பிணங்கள்ல இறந்த பிணங்களெல்லாம் கொண்டு போய் ஆமா ஊருக்கு கிழக்க ஆமையா ஒரு பாறையில கொண்டு போய் போட்டுருவாங்க. மையத்துல குமிக்காங்க. அதுதான் ஆமா அப்படியே போட்ட உடனே அதுக்கு தான் மையானக்கரன்னு பேரு. அப்ப சுட்டு எரிச்சதுனாலதான் இப்ப சுடுகாடுன்னு பேரு. சுடுகாடு விதைச்சதுனால அதுக்கு இடுகாடுன்னு பேரு. பார்த்துக்கோ. சரிதான். அப்போ ஆமா நம்ம மனுஷனுடைய உடம்பானது நீச ஜென்மம். பார்த்துக்கோ. மனுஷன் நீச கொக்கு குருவி காக்கா ஒரு எறும்பு கூட திங்காது. எதுவுமே திங்காது. ஆமா அதனால பிணச்சமையானது அதிகமாயிருக்கு. ஆமையோ மறுபடியும் பூமாதேவி கைலேங்கிரி பர்வதம் வருகிறார். ஆமையா கைலேங்கிரி பர்வதம் வருகிற வேளையில சுவாமியே ஆண்டவா பகவான சிவபெருமாளே சமைய குறைக்க சொன்னா பிணச்சமைய கூட்டி தந்திருக்கியல. ஆமா பூமாதேவி சுவாமி எல்லாம் பயப்படாத கவலைப்படாத. ஆமோ நாளே ஒரு காலத்துல ஆமையா செலியநல்லூர் தன்னதியில ஆமோ அம்மா பார்வதியாளுடைய வாசலில பிறக்க போறே பிறக்க போறே பிணச்சமைய வாழ்த்து தாரே நானும் பிறக்க போறே நானும் மதலையாக பிறக்க போறே மதலைய பிறக்க போறே மகன
பூமாதேவியே கயத்தர் சுடலையாக பிறக்க போறே சுடலையா பிறக்க போறே சுடுகாட்டு காத்து தாரே நானும் பிறக்க போறே ஏ பூமாதேவி எம்ம மாயாண்டியா பிறக்க போறே ஏ பூமாதேவி காத்து தாரே நானும் பிறக்க போறே ஏ பகவானோ சொன்ன போதே அப்பம் பார்த்தாலே பார்வதியா ஏ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி என்ன பார்வதி ஆபத்துக்கு உதவும்படி ஒரு குழந்தை கேட்டேன் கேட்ட ஆண்டவா நீங்க தரமாட்டேன் என்று சொன்னீங்க ஆமையோ பிள்ளையா பிறக்க போறீங்களா ஏப்பா பூமாதேவிட தொழில ஆண்டவா வீட்ட சொல்லுதீங்கள ஆமா நீங்க எங்க எங்க பிறந்தாலும் ஆமோ நானும் அங்கங்கே வந்து நானும் பிறப்பேன் அம்மா ஆமையா எப்படி பார்வதி வந்து பிறக்க போற ஏ ஆண்டவா பகவான சுவாமியே பிள்ளையாக உலகிலே பிறந்தீர்களே ஆனா ஐயோ பிள்ளையாக பிறந்திரானா ஐயா பிறந்தீரானா நான் பேசியாக பிறப்பே சுவாமி பிறந்திரானா நீங்க மதலையாக பிறந்திரானா ஏ பகவானே நான் மாயான பேசியா நாம் பிறப்பே சுவாமி பிறந்திரானா நீங்களும் சுடலையாக பிறந்திரானா ஐயா பிறந்தீரானா சுடுகாட்டு பேசியா நாம் பிறப்பே சுவாமி பிறந்திரானா நீங்களும் சுடலையாக பிறந்தீரானா சொல்ல மாறத்தியா நாம் பிறப்பே ஐயா மதலையாக பிறந்திரானா மதலையா பிறந்திரானா மாயான பேசியா நாம் பிறப்பே சாமி பிறந்திரானா அப்படி பார்வதியும் சொன்ன போதே ஏ பார்த்தாரே பகவானோ ஏ பார்வதி என்ன ஆண்டவா என்ன ஆண்டவா குழந்தையானா ஆமையோ ஒரு குழந்தைக்கு ஆனாலும் ஆமா புலோக சீமையில ஆமையா ஒரு பிள்ளை ஆமா மானிட ஜம்மங்களே ஆமா 10 மாதம் முட்டும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளானது பிள்ளைகளா கை காலும் ஊனமா பிறக்கம்மா ஆமா நீ இப்ப திடீர்னு 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்கிய ஆமா நான் எப்படி பார்வதி கொடுக்க ஆமா பிள்ளை வரமானது வேணுமேயானா என்ன சுவாமி பூலோக மக்கள் எப்படி தவம் இருப்பாரோ ஆமோ அதே போன்று நீங்களும் தவம் இருக்க வேணும் என்று வேணுமே என்றோ பார்வதாதேவியிடத்திலே பகவான் சொல்ல ஆமோ அப்படியே ஆகட்டும் என்றோ அவர் சார்ந்தால் தரமலைக்கு சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டு தரமலைக்கு பன்னீரால கோலம் போட்டு ஆமோ தவம் இருந்து வருகிறார் ஆமையா தவம் இருந்து வருகிற வேளையில என்ன சுவாமி செய்த தவம் போதும் அம்மா. ஏ போதும் அம்மோ. ஏ சிவனார் தேவியே பார்வதியே ஏ போதும் அம்மோ ஏ வடக்கு கோட்டை வாசலில அந்த
தங்க தூணு நாளே நீ குளித்து மெல்ல நீராடியே கோல வர்ற மட்டுடுத்தியே நீ மண்டியோ பாடணுமே முந்தானிய ஏந்தனுமே முந்தானிய ஏந்தி நானா பாரதியே குழந்த வந்து குமாரியே ஏந்தி நானா அப்படி பகவானும் சொன்ன போதே பாமதியா பார்வதியா அவளோ குளித்து மெல்ல நீராடியே பட்டுடுத்தியே பாமதியா பார்வதியா ஆதிசக்தியான பார்வதியா வாட்ட வாசலிலே வாசலிலே வாசலுக்கு வாசலுக்கு வருவாளோ பார்வதியா ஏ வாசலுக்கு அப்படி வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிற வேளையில ஆமண்ணே சீரம் சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று வேணுமென்று அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வசீமான் பூமான் கனகமான் யார் என்று கேட்டால் யாருன்னா கயத்தாறுமா நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் ஆமா ஸ்ரீ முத்தாரம்மன் ஆமா கோவில் சரி ஸ்ரீ மற்றும் ஆட்டாங்கர மாயாண்டி சுடலை சுவாமி துணையோடு ஆமா வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் யாரண்ணே டி ராமச்சந்திரன் அவர்களும் அவர்களோ டி மாரியப்பன் அவர்களும் அவர்களோ டி சுடலைமணி அவர்களும் ஆமா ஜி தமிழரசன் அவர்களும் ஆமாண்ணே எம் முத்துராஜ் அவர்களும் அவர்களோ இவர்கள் கைத்தார்வாடகம் கயத்தாறுமான் நகரம் ஐயா நமக்கு 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்து உள்ளார்கள் ஆமாண்ணே அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு ஆமா ஐயங்க அயத்தார் ஆட்டங்கர சுடலையுடைய அருளாள வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா ஐயா அதற்கு அடுத்தாப்பில் வாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று யாரண்ணே அள்ளிப்பணம் தந்து பரிசு தந்து பாராட்டி உள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டால் யாரண்ணே இந்த செலியநல்லூர் நகரத்திலே வாழ்வாண்டு வாசம் செய்து வரக்கூடியவர்கள் ஆமையா மேலை இச கலைஞர்கள் ஆமா நாமலை போன்ற அவர் தொழிலாளி மக்கள் தொழிலாளி ஆமா மேலை இசைக்கலைஞர் ஆமையா யார் என்று கேட்டால் நமக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் அதிபதியாகி உள்ள நமது அருமை அண்ணன் ஆமா மாரிமுத்தவர்கள் அவர்களோ நமக்கு லட்சாதி லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்து உள்ளார்கள் ஆமா அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு இந்த ஆத்தங்கர சுடலையுடைய அருளாள வாழ்க வளர்க என்று பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா ஆமையோ ஆதி சக்தியாகிய பார்வதா தேவிய அவ குளித்து நல்ல நீராடியே நீராடே பட்டுடுத்தியே சுவாமி நீராடி ஐயனே வடக்கு கோட்ட வாசனையில அந்த 1000 மண்டபத்தில் 32 தோணதிலே ஏன் பார்வதியா தானு வந்து அவன் மண்டியதோ போடுவாளா அம்மா முந்தானைய ஏந்துவாளா அப்பம் பார்த்தாரு பகவானோ ஏ தூண்டாத மணி விளக்கு ஐயா மணி விளக்கே தூண்டுவாரோ சிவபெருமா ஏ மணி விளக்கே அப்படி தூண்டாத மணி விளக்க ஏ சிவபெருமான் தூண்டும் போதே ஐயா முத்து பொறி மூணு போரியே முத்து பொறி மூணு போரி அந்த முதுன்னு விழுந்திடுமா சாமி மூ
சேர்த்து மாமா பிடிக்காலே அங்க சேர்ந்தும் இல்ல ஒரு ஐயோ ஏ பிள்ளை என்றோ பாக்காலே அது பிள்ளையாக ஐயோ பிள்ளையா பிறகலையே பேமுண்டம்மா ஐயோ சாமி பிறகலையே ஏ குழந்தை என்றோ பாக்காளா ஏன் கோதமத பார்வதியா அது குழந்தையாக பிறகலையே குழந்தையா பிறகலையே கொடுமுண்டம்மா ஐயோ அவன் பிறகலையே ஜய கையும் இல்ல காலும் இல்ல அந்த கண்ணு மூக்கு செவியும் இல்ல ஏ மூக்கும் இல்ல மொழியும் இல்ல ஒரு மாமுண்டம்மா இருக்குதையோ ஏ பகவான் பக்கம் ஓடி வந்து ஏ ஆண்டவனே பகவானே இங்க பிள்ளை வரும் கேட்டதற்கு பிள்ளை வரும் கேட்டதற்கு இந்த பிணமுண்டத்தை கொடுக்கலாமோ ஏ கேட்டதற்கு ஐயா குழந்தை வரம் கெட்டதற்கு குழந்தை வரம் கெட்டதற்கு கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமாக ஒரு பிள்ளைக்கு தாக கையும் இல்ல காலம் இல்ல கையும் இல்ல கண்ணு மூக்கு செவியும் ஏ பார்வதியும் உன்ன பார்க்காத பகவானோ பார்வதி என்னாண்டவா ஏ பார்வதி முன்ன பூலோக சீமையில ஆமா 10 மாதம் ஆமா முட்டும் பெற்றும் பிறக்கக்கூடிய பிள்ளையே அறகுறையாதான் பிறக்கு பிறக்கிறது பார்வதி 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா அந்த பிள்ளை இப்படிதான் இருப்பான் இப்படிதான் இருக்குண்டி ஆண்டவா என்ன அம்மி குழவினாலும் ஆமா 2 பக்கமும் பிடிச்சு அரைக்கிறதுக்கு பிடி இருக்கும் பாத்துக்கோ ஏப்பா 2 பிடி இருக்கும் இந்த பிள்ளை ஆமா அது கூட இல்ல மொட்டு முழுக்குன்னு இருக்கு ஐயா ஏப்பா முழுக்குன்னா கிடக்கு அப்போ ஆமா. யாரும் உன் பிள்ளைய கொண்டாந்து தானு கேட்டா ஆமா நான் என்ன குழவி கல்லையா தூக்கி கொடுக்க என்ன முகத்தோட தான் கொடுக்க ஆண்டவா பகவான என்ன பார்வதி இந்த ஒரு மாமுண்டங்களை எனக்கு குழந்தையா பிறவி செய்து தாங்கள் என்று சொன்னா ஆமா பிரம்மதேவரை வரவழைத்து அவனே ஓ ஐயா பிரம்மதேவா என்ன சுவாமி இந்த மாமுண்டங்களை ஆமா நீங்க 3 பிரிவாகவே பிரித்து பிரித்து 3 பிள்ளையாக எனக்கு பிறவி செய்து கொடுக்க வேண்டும் ஓடி முதல் பொறியிலே உள்ள முண்டத்தை ஆமோ மற்ற 2 பொறியிலே உள்ள முண்டங்களை ஆமா 2 ஆணாகவும் முதல் பொறியில உள்ள ஒரு முண்டத்தை ஆமா ஒரு பெண்ணாகவும் பிறவி செய்ய வேண்டும் பிறவி செய்ய வேண்டும் ஆண்டவா ஏன்னு சொன்னா என்ன பகவான் பிள்ளையா பிறந்தா நான் பேச்சியா பிறப்பேன் என்றால் அல்லவா ஏப்பா பார்வதி சொன்னாள் அல்லவா சுடலையா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா பிறப்பேன் என்றால் அல்லவா ஆமோ அதனால ஆமா அது பிள்ளையாக பிறந்தா பேச்சியா பிறப்பேன் என்று சொன்னால் நதியிலே நீ ஆத்தங்கரையில அமருவதா அமர்வடா ஐயா அமருவதா அமர்வடா ஆத்தங்கரை சுடர முந்தன் பேரு ஏ அமர்வடோ ஏ சுடா அப்ப முதல வேதே பிறவியில ஏ சுடல ஐயா ஐயா முண்டமா
கயத்தாரே தன்னதிலே சுடலே வாண்டி ஆத்தங்கர பக்கம் அமர்ந்த தெய்வம் அமர்ந்த தெய்வம் அமர்ந்த தெய்வம் அமர்ந்த தெய்வம் ஆத்தங்கர சுடலா ஐயா ஏ அமர்ந்த தெய்வம் உனக்கு வேலை வந்து தவறு ஐயா தவறு தப்பா சுடல ஐயா சுடலா ஐயா ஏ சுடலா ஐயா ஏதாய கட்ட பேச்சு நெட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்ட வேணாம் பேச்சு அம்மோ தாயே நெட்ட பேச்சு ஏ பேச்சு அம்மா ஐயோ மணி விளக்கதில பிறந்ததாலே பிறந்ததாலே பேச்சு அம்மா தாய பிறந்ததாலே பேச்சு சுடல ஆத்தங்கர மயானத்து மயானத்தே சுடல ஐயா சுடலா ஐயா அழிக்கணும் ஏ மாயானத்தே உன்னைய பேச்சு அழகாலே சுடல பேச்சு அழகால அழகால ஐயா அழகால அழகால என்ன பிணங்குடுங்கி சுடல ஐயா ஆமா அழகாலே சுடல கையில இருந்த யானை இருந்த யானா யான் தடவாயோ நிறையாக போ நீய வாமகனே மாயானோ அப்ப பேசியவ அழைத்த போதே எந்த பேரு வெட்ட சுடலா ஐயா ஏ ஆத்தங்கர மாயாண்டியே அவ கச்சம் இல்ல வச்ச கட்டியே சுடலா ஐயா ஏ கச்ச கட்டி சுடல தட்டி மெல்ல அவரின் கட்டியே ஏ சுடல ஐயா தாமரத்தா மணியழகோ ஏ வரிந்து கட்டி
வேலையாச்சா நல்ல வேலையாச்சா தாங்கார சுடராய்யா நேர சுடராய்யா ஆடது அரப்பா ஆட தேரமப்பா மாயான களமதியில ஏ மாண்டவன இல்லைவன களமதியில தெய்வான களமதி உனக்கு சித்தப்பன வேகோதப்பா மேல வேகுதப்பா நேர சுடராய்யா இறந்தவன வேகோதப்பா வேகுதப்பா காப்பாத்தி வெண்ண வேலை ஆதி பெண்ணாவளே தாயந்தலமா வேலை கலப்பில சுழியவா புள்ள சூழியாவா அன்னக்கர சுடராய்யா சுடராய்யா பொல்லாத மாயாண்டி மாயாண்டிய பூவரசம் கட்டையில ஆத்தங்கரம் உண்டனுக்கு இறந்து வேகோதப்பா இறக்கலம் கட்டையில இறந்தவன வேகோதப்பா அஞ்சு தின்ன நெஞ்சாருக்கு ஆத்தங்கர சுடராய்யா நடிச்சாம வேலையாச்சா ஐயா கொடி கோட்ட கொடியேறக்கும் கொடிய சம வேலையப்பா மாமகன மாயாரோ அழுகிப்பன வேகோதப்பா ஆத்தங்கர சுடராய்யா போக இடம் போகணுமே
போதப்பா